ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா செட்டிநாட்டு சாம்பார் தூள் தான் பார்க்க போகிறோம். செட்டிநாட்டில் கல்யாண வீட்டு சாம்பார்லாம் இந்த மாதிரி சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போது 1/2 கிலோ மிளகாய்க்கு தேவையான குவான்டிட்டிஸ் தான் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். 1/2 கிலோ குண்டு மிளகாய் எடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் வெயிலில் காய வைக்கிறோன்னா அப்போ தான் மிளகாயோட ஈரப்பதம்லாம் போய் நமக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இப்போ 1/2 கிலோ மிளகாய்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. புழுங்கரிசி நல்லா வறுபடணும். நாம் இப்போ வறுக்க போகிற எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ நல்லா புழுங்கரிசி வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசி சேர்த்துக்க போகிறோம். இதே உலக்கில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே ஃபுல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் குவான்டிட்டி மாறாமல் இருக்கும். பச்சரிசியும் நம்ம வறுத்து இப்போ கொட்டியாச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொரி போடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இது பாதி வறுபடும் போது 1 கப் கடலைப்பருப்புக்கு 1/4 கப் மிளகு போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் எடுத்து நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது 1/2 அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து இதையும் கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா 1/4 விளக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் டக்குன்னே பொரிஞ்சிரும், அதனால லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம 1/4 கப் சோம்பு எடுத்துக்கலாம். அதுவும் சீக்கிரம் புரிஞ்சிருங்கிறதுனால 2 வதக்கு வதக்கிட்டு டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ அடுத்து சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா 1/4 கப் வெந்தயம். வெந்தயம் சேர்க்குறது நமக்கு குளிர்ச்சி, அதனால கட்டாயமாக அது சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 பிரிஞ்சி இலையும் 2 துண்டு பெரிய பட்டையும் நம்ம எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பெருங்காய கட்டியை வறுத்தெடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். 2 கப் கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். அதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் இப்போ கொட்டிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லி. 1/2 கிலோ மிளகாய்க்கு நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். இப்போ 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ மல்லி கொட்டணும். பாதியாக சேர்த்து நம்ம இப்போ வறுத்துக்க போகிறோம். மல்லி இந்த பதத்தில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு வரொட்டி எடுத்துட வேண்டியது தான். இதுக்கப்புறமா இன்னொரு தடவை மீதி மல்லியை வறுத்துட்டு அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கூடவே 10 விரலி மஞ்சள் சேர்த்துக்கிறோம். இதுக்கு விரலி மஞ்சள் தான் சேர்க்கணும். இப்போது அந்த பாத்திரத்தில் இருந்த எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இப்போது ரைஸ் மில்க் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி ஒரு வாளியில் ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். இதை மாற்றி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செட்டிநாடு சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் காலை சாம்பார், மத்தியான சாம்பார்னு எல்லா சாம்பார்லேயும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ரெசிபி. இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு மூடிக்கோங்க. அப்படி ஆற வைக்காமல் நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் எந்த லெவலுக்கு முடியுமோ நல்லா ஆற வச்சு அதை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொட்டிக்கலாம். ஏன்னா ரைஸ் மில்ல ஆணி இந்த மாதிரி மெஷினுக்குள்ளே கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக சலிச்சிடணும். நம்ம அடுத்த வீடியோவில் செட்டிநாடு இட்லி பொடி, செட்டிநாடு மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா vlogs அண்ட் குக்கிங் வீடியோஸ் நிறையா இருக்கும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா.